இங்க இன்னொருத்தர் விபச்சாரத்தில் விழுந்து கிடக்கும் விஜய் அப்படின்னு ஒரு டைட்டில் வைக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி இப்படி ஒரு டைட்டில் வைக்கிறாரு. ஒரு ஆபாசமான புகைப்படத்தை சித்தரிக்கிறாரு. அவர் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யப்படலை. ஒரு பாஜகவை சேர்ந்த அலிசா அப்துல்லா அப்படிங்கிற ஒருத்தர், அவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறகுது, ட்வின்ஸ் பிறகுது. பாஜகவுடைய கருத்தியல் மீது 1000 விமர்சனம் இருக்கலாம். அந்த அலிசா அப்துல்லாவை நமக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், ஏன்னா அவங்க பிஜேபி பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனால் அந்த 2 குழந்தைகள் என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த 2 குழந்தைகளையும் தன்னுடைய கட்சியினுடைய தலைவராக இல்லை தன் மதிக்கக்கூடிய நபர்கிட்ட அண்ணாமலைகள்கிட்ட கொண்டு போய் குழந்தை பிறத்துக்கு அண்ணாமலைகள் பார்க்க வராங்க, குழந்தைய தூக்கி கையில் கொடுக்குறாங்க. இதை வச்சுக்கிட்டு, அதாவது அந்த குழந்தைக்கு தான் பேர் தெரியாது, தான் என்ன சாதின்னு தெரியாது, என்ன மதம்னு தெரியாது, எந்த இனம்னு தெரியாது, எந்த கட்சி, யார் அண்ணாமலை எதுவுமே தெரியாது. கண் விழிக்காத, இன்னும் மொழி பேசாத 2 குழந்தைகள். அந்த சின்ன குழந்தைகளை அண்ணாமலை அவர்களோடு ஒப்பிட்டு அந்த உறவை சித்தரித்து, அந்த உறவை அசிங்கப்படுத்தி, ஆபாசப்படுத்தி, அந்த குழந்தையுடைய பிறப்பை ஒருத்தன் கேவலப்படுத்துகிறான், மிக மோசமாக சித்தரிக்கிறான். 2 பேர் உட்காந்து பேசுகிறான். அதில் சூர்யா சிவா மீது வழக்கு பதிவு போயிட்டு கைது செய்யப்படுறாரு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அலிசா அப்துல்லா சென்னை மாநகர ஆணையரை சந்தித்து புகார் அளித்து கண்ணீரும் கம்பளையுமாக, இதை நான் விடவே மாட்டேன், நான் என்னை கைது பண்ணலன்னா நான் தனிப்பட்ட முறையில் போன்னு சொல்லி ஒரு எமோஷனலாக அவங்க பேசுகிறாங்க. ஒரு தாயாக எமோஷனலாக பேசுகிறாங்க. அலிசா அப்துல்லா பண்ண தவறு என்ன? அதாவது முக்தாருடைய சோத்தில் மண்ணெளி போட்டாங்களா? இல்லை முக்தார் குடும்பத்து சோத்தில் மண்ணெளி போட்டாங்களா? உங்கள் வீட்லேயும் அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்கல்ல, இப்படி என் குடும்பத்தை பற்றி பேசுறீங்களா, மனசாட்சி இருக்கான்னு கேட்குறாங்க. புகார் அளித்து 1 வாரம் ஆச்சு, ஆனால் முக்தார் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை.